بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய தினமாகிய ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல பாக்கியங்களை நமக்கு நல்கிய எல்லா அருள் கொடைகளிலும் தலையாய் அருள் கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹஜ்ஜுடைய காலத்தை அடைந்திருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய மாதம் துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே பல்வேறு இந்த மாதம் சம்பந்தமான ஹஜ்ஜுடைய கிரியைகள் சம்பந்தமான நடவடிக்கைகள் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அபுல் அன்பியா என்று அழைக்கக்கூடிய தௌஹீதை நிலைநாட்டுவதிலே மிக உறுதியாக களம் கண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, குடும்பத்தின் வாழ்க்கை வரலாறை ஒட்டி பல விஷயங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஹுத்பாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய பவர் எப்படி இருந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது துஆக்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்து எந்த அளவுக்கு அந்த துஆக்களை அல்லாஹ் காலம் காலமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையிலே அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், அதிலிருந்து நமக்கு உள்ள படிப்பினைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மாவாக இருந்தார்கள். அதாவது ஒரு தனி மனிதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறக்குறைய அவர்கள் தௌஹீதை சொல்லுகின்ற அந்த முதல் காலகட்டத்திலே தௌஹீத் ஓரிரை கொள்கை, ஷிர்க் வைக்காத அந்த சுத்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தனி நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். முழு சமுதாயம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மா என்று சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு உம்மத் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன என்பதை பற்றி பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு உம்மத்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள், உம்மத்துகள் அனைத்திற்கும் அவர்கள் இமாமாக இருந்தார்கள் என்று பல கோணத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே போல இன்னொரு வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அன்று வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே மிக மிக மைனாரிட்டி என்று சொன்னால் குறைந்தபட்ச எண்ணிக்கை உள்ள மக்கள், ஒரு மனிதன் என்ற எண்ணிக்கையை விட குறைந்த எண்ணிக்கை என்று ஒன்று இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மிக குறைந்த மைனாரிட்டியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தும் எப்படி தங்களது கொள்கை பிடிப்போடு உறுதியோடு அவர்கள் களத்திலே நின்றார்கள், எந்த இடத்திலும் தங்களது கொள்கையில் விட்டு கொடுக்காமல் துணிச்சலாக இறுதி வரை இருந்தார்கள் என்பது ஒரு அடிப்படையிலே ஒரு படிப்பினைக்குரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்கின்றான், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருந்தார்.
இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தில் முஸ்தகீம், அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், நேரான பாதையிலே வழி நடத்தினான் என்று சொல்லிவிட்டு வஆத்தைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, அவருக்கு இந்த உலகத்திலும் சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், அவர் மறுமையிலே சாலிஹீன்கள் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் என்று அவரை பற்றி பேசுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சும்மா அவ்ஹைனா இலைக்க, நபியே உமக்கு நாம் வஹி அறிவிக்கிறோம். என்ன வஹி என்று சொன்னால், அனித்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன், நீங்கள் இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க, அவர் முஷ்ரிக்கில் உள்ளவராக இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான் என்பதை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழுகின்ற பொழுது வஇதுப்தலா இப்ராஹிம ரப்பஹு வஇதுப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனது ரப்பு பல்வேறு விஷயங்களை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அவர்கள் பூரணமாக வெற்றியான முறையிலே சிறப்பாக நிறைவேற்றினார்கள். கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, அல்லாஹ் அவருக்கு கூறினான், உங்களை மனித சமுதாயத்திற்கு இமாமாக ஆக்கினோம் என்று கூறினான். அப்போ மனித சமுதாயத்துக்கே இமாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு பதவி கிடைச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன கேட்குறாங்க, காலவமின் துர்ரியதி, அப்போ என்னுடைய சந்ததியிலிருந்து உள்ள நிலைமை என்ன? இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், காலலா எனாலு அஹ்தி அல்லாலிமீன், அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு எனது இந்த உடன்படிக்கை சேராது என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுதும் அவர்கள் எதை மறந்து விடவில்லை, உடனடியாக தங்களது சந்ததியினரை அவர்களை பற்றியுடைய கவலை இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு வயதிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சமுதாய மக்களுக்கு எதிராக மிக திறம்பட ஆதாரங்களை எடுத்து வைத்து வாக்குவாதம் செய்யக்கூடிய பெரிய தகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாவா செய்கிறார்கள். செய்துட்டு கடைசியில் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் எனது திருமுகத்தை இன்னி ஒஜ்ஜத் ஒஜ்ஜில் எழுதி ஃபத்தர சமாத்தி வர்லல்ல ஹனீஃபன் ஒமானா மினல் முஷ்ரிகீன், எனது முகத்தை முழுமையாக வானம் பூமி இவைகளையெல்லாம் படைத்த இந்த இறைவன் பக்கம் திருப்பி விட்டேன் பரிசுத்தமான முறையிலே, நான் இணை வைக்கக்கூடியவன் அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களது சமுதாயம் அவர்களோடு விவாதம் செய்கிறார்கள். அப்படி விவாதம் செய்கின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒ கைஃப அகாஃபு, இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். அவர்கள் சொல்கிறார்கள், ஒ கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும் ஒலா தகாஃபுன் அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா. இந்த வசனத்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இணை வைக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நான் எவ்வாறு பயப்படுவேன், எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் அனுப்பவில்லை. அப்படி எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு பயப்படாமல் நீங்கள் இருக்கின்ற போது, நீங்கள் இணை வைக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நான் எப்படி பயப்படுவேன்? நியாயமே இல்லை. நான் பயப்படணுமா, நீங்க பயப்படணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் சொல்லி காட்டுகிறார், ஃபையுல் ஃபரிகன் அஹக்கு பில்லாம்னு, நீங்க இணை வைத்துக் கொண்டு தைரியமா இருக்கிறீங்க, இணை வைக்காத இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய நான் பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், எப்படி நான் பயப்பட முடியும்? இந்த இரண்டு கூட்டத்தில் பாதுகாப்பான உணர்வுக்கு, பாதுகாப்பான அந்த உள்ள எண்ணத்திற்கு அல்லது பாதுகாப்பிற்கு, இறைவனிடமிருந்து பாதுகாப்பிற்கு முழுமையாக ஹக்கானவர்கள் யார், யார் அதற்கு பொருத்தமானவர்கள், நீங்களா நாங்களா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஒத்தைக்கு நிற்கிறாங்க, சமுதாயத்துக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், நான் எனக்கு பாதுகாப்புக்கு நான் சொந்தக்காரனா இல்லை நீங்க சொந்தக்காரங்களா? அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதில் சொல்கின்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் ஒருவர் ஈமான் கொண்டு ஈமானோடு அநீதியை கலக்கவில்லையோ, இந்த இடத்துல அநீதி என்பது ஈமானோடு எந்த ஷிர்க்கையும் கலக்கவில்லையோ, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் பாதுகாப்பான உணர்வுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ உள்ளத்தில் பாதுகாப்பான உணர்வுக்கு ஒருவன் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் அவன் உள்ளத்தில் சுத்தமான ஈமான் இருக்க வேண்டும், ஷிர்க்கு கலக்காத பரிசுத்தமான அந்த ஓரிரை கொள்கை ஈமான் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வாறு இந்த வாக்குவாதத்தை போற்றி புகழ்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாக இப்ராஹிம் அலா கௌமிஹி, இது நாம் இப்ராஹிமுக்கு கொடுத்த ஆதாரமாகும்,
அவருடைய சமுதாயத்துக்கு எதிராக நாம் இப்ராஹிம் கொடுத்த ஆதாரம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைத்த வாதம் யாருடைய வாதம்? அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய வாதம், இதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படையான செய்தி. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு ஹாஜர் அம்மையார் அவர்கள் மூலமாக குழந்தை பிறக்கிறது. அவங்கள அப்படியே கொண்டு போய் மக்காவில் விடுறாங்க. அந்த டைமில் மக்காவில் என்ன இருக்குது? மக்காவில் அவர் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லது லைசஃபிஹி இன்சுன் வலஷை, எந்த மனுஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு பொட்டல் வெளியாக இருக்கிறது. அதில் போய் விடுறாங்க. விட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புகிறார்கள். கிளம்புகின்ற பொழுது ஹாஜரா அம்மையார் அவர்கள் பின்னாடி வந்து, ஏன் எங்களை விட்டுட்டு போறீங்க, இங்கே விட்டுட்டு போறீங்க, யாருமே இல்லை, எந்த விஷயமுமே இல்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் 2-3 தடவை திரும்ப 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 கேட்ட பிறகு கடைசி அவங்க கேட்குறாங்க, அல்லாஹு அமரக்க பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாம் ஆமா என்று மட்டும் சொன்னார்கள். அப்போ ஹாஜர் அம்மையார் என்ன பதில் சொல்கிறார்கள் சொன்னால், இதன் லாயு தையுனா, இதன் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எங்களை வந்து ஒரு காலத்திலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அப்போ ஒன்றும் இல்லை, வெறும் பொட்டல் வெளி, ஒன்றுமே கிடையாது, விட்டுட்டு போறாரு. தனியாக ஒரு பெண் குழந்தை, ஆனால் எவ்வளவு உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய எண்ணம், உறுதி, நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை, தவக்குல் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடந்து வர்றாங்க. கடந்து வந்த பிறகு அவங்க கண்காணாத தொலைவு வந்த பிறகு அவங்க உள்ளம் என்ன செய்யுது, விட்டுட்டு வந்துட்டாங்க. உடனே அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ, எனது ரப்பே, எனது வழித்தோன்றல்கள் பிள்ளைகளை வந்து எந்த பயிர் பச்சை விளைச்சலும் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு பொட்டல் வனாந்தரத்தில் நான் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். உன்னுடைய பைத்துல் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன்னுடைய இந்த பரிசுத்த பூமியில், ஆனால் பொட்டல் வெளியாக இருக்குது, எந்த விளைச்சலும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா லியுகீமு ஸலா, அவர்கள் தொழுகையை வணக்க வழிபாடு நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லிட்டு அடுத்து துவா கேட்குறாங்க, ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களிலிருந்து அவர்கள் உள்ளத்தை இதை நோக்கி ஈர்ப்புடையதாக ஆக்குவாயாக. தஹ்வி இலைஹிம் என்று சொன்னால் மிக விரைவாக ஆசையோடு ஆர்வத்தோடு தொடர்ந்து அந்த மக்காவை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம், இப்படி ஒரு ஈர்ப்பை மக்களுக்கு இந்த இடத்தின் மேல் ஏற்படுத்துவாயாக என்று அடுத்து சொல்கிறார்கள். ஒரு சுக்குஹும் மின சமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், மேலும் பல்வேறு உனது கனி வகைகளை கொண்டு, விளைச்சல்களை கொண்டு அவர்களுக்கு ரிசுக்கு வழங்குவாயாக. விட்டுட்டு வந்துடுறாங்க, இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் வெளியில் வந்த உடனே அவர்கள் இறைவன்ட மன்றாடி கேட்கிறார்கள், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு மக்கள் அனைவருக்கும் அந்த மக்காவை நோக்கி ஈர்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குவாயாக, அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் பல்வேறு படிப்பினை இருக்கிறது. ஹாஜரா அம்மையார் அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி அவ்வளவு நம்பிக்கை எப்படி இருந்தது, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தவுடன் எப்படி இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால தான் இதை சொல்லுவார்கள், ஹுஸ்னு தன்னி பில்லா, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஹாஜரா அம்மையாருடைய வரலாறு இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய கட்டளை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அஹீதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹீரா பைத்திய லித்தாயிஃபின வல் ஆகிஃபின வர்ருக்கஇ சுஜூத், நாம் இப்ராஹிம் அவர்களுக்கு வழிகாட்டினோம், கட்டளையிட்டோம். என்ன கட்டளை என்று சொன்னால், இப்ராஹிமுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த காபாவுடைய அந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீர்களாக, அதை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, அதிலே ஏத்துகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிலே ருக்கு சுஜூது செய்து வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்காக அதை சரி பண்ணுங்கள் என்று நம்ம அவர்களுக்கு வழிகாட்டினோம், கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, அவர்கள் கேட்கிறார்கள், இறைவா இந்த பூமியை பாதுகாப்பான ஒரு நகரமாக மாற்றுவாயாக. ஒரு சுக்காகலகு மின சமராத்தி மின் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மேலும் உனது கனி வகைகள், உன்னுடைய விளைச்சல்களை கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பாயாக. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே துவா என்ன கேட்குறாங்க,
அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தாராளமான முறையிலே ரிசுக்கை நீ வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வைக்கிறாங்க. அதை எவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்பதை இன்று வரைக்கும் நம்ம வரலாற்றில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களை. அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வைது கால இப்ராஹிமு ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினா. முதல்ல உள்ள வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த இடத்தை பாதுகாப்பான நகரமாக ஆக்குவாயாக. இரண்டாவது இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினா. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். முதல் வசனத்தில் இந்த இடம் அதில் காபா எழுப்பி எல்லாம் ஒரு நகரமாக மாறவில்லை. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இந்த இடத்தை ஒரு பாதுகாப்பான நகரமாக ஆக்கு. அப்ப இனிமே மக்கள் வந்து குடியேறி ஒரு நகரமாக மாற வேண்டும். இதற்கான பிரார்த்தனை முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை என்னவென்றால், அது காபா இவைகள் எல்லாம் கட்டப்பட்டாகிவிட்டது, மக்கள் ஓரளவுக்கு வந்து தங்கி இருக்கிறாங்க, ஒரு நகரமாக ஆகிடுச்சு. அப்ப கேட்கிறாங்க, ரப்பி ஜல் ஹாதல் பலத, இந்த நகரத்தை பாதுகாப்பானதாக ஆக்குவாயாக. அப்ப நகரமாக மாற்றுவதற்கும் துவா, நகரத்தை பாதுகாப்பாக மாற்றுவதற்கும் துவா. அதற்கு பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், ஒஜ்னுபுனி ஒபனி அந்நாபுதல் அஸ்னாம், என்னையும் எனது சந்ததியினரையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. அப்ப தொடர்ந்து அவர்களுக்கு ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் பாதுகாப்பு, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் பாதுகாப்பு, அவர்களுக்கு தாராளமாக ரிசுக்கு வழங்க வேண்டும். இந்த முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை குறிப்பாக மக்கா என்று சொல்லக்கூடிய இந்த புனித பூமிக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த பிரார்த்தனை, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் செய்யக்கூடிய பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக. அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவை எழுப்பிய பிறகு அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் எங்களை உனக்கு முஸ்லீம்களாக அடிபணிந்தவர்களாக ஆக்குவாயாக. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களது பிள்ளை எங்களது வழித்தோன்றர்களிலிருந்து உனக்கு அடிபணியக்கூடிய ஒரு உம்மத்தை உருவாக்குவாயாக. ஓ அரினா மனாசிக்கனா ஒத்துபாலைனா இன்னக்கு அந்த தவாபு ரஹீம், வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு வழிகாட்டு, அதே போல எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக என்று இவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப தங்களுடைய பாவ மன்னிப்பு, தங்களது பிள்ளைகளுக்கும் நேர்வழி, அவர்களையும் முஸ்லீமான முறையிலே நீ ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், இது தொடர்ந்து வருகிறது இந்த பிரார்த்தனை எல்லாம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். மேலும் இறைவா, இந்த மக்களுக்கு, இந்த மக்களுடைய சமுதாயத்திலிருந்தே நீ ஒரு தூதரை அனுப்புவாயாக. அவர் எப்படிப்பட்ட தூதராக இருக்க வேண்டும்? அவர்கள் மீது உனது வேத வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தூதரை இவர்களிலிருந்தே நீ எழுப்புவாயாக என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் எவ்வாறு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்கா நகரத்தை பாதுகாப்பான நகரமாக ஆக்கியதை திருக்குறள்ல பல வசனங்கள்ல அவனுடைய பெரிய அருள்கொடை என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினன் வ யுதகத்தஃபுன் நாசு மின் ஹவ்லிஹிம். மக்காவினுடைய அந்த முஷ்ரிக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்காவை நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு பிரதேசமாக ஆக்கி இருக்கிறோம், இதை நீங்கள் பார்க்கவில்லையா? பாதுகாப்பு என்றால் எப்படி பாதுகாப்பு? மக்காவை சுற்றி உள்ள எந்த இடமும் பாதுகாப்பாக இல்லை. மக்காவை சுற்றி உள்ள இடத்திலெல்லாம் மனிதர்கள் கொல்லப்படுவார்கள், கொள்ளையடிக்கப்படுவார்கள், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் மக்கா ஒரு பாதுகாப்பு கேந்திரமாக விளங்கியது. இதை நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அஃபபில் பாத்தில் யுமினூன வ பிநிஅமத்தில்லாஹி யக்ஃபுரூன், அப்ப பொய்யான விஷயத்தை நீங்க நம்புறீங்க, அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நிராகரிக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அதே போல நமக்கு எல்லாம் பரிச்சயமான லீலாஃபி குரைஷின் என்ற சூறாவில அந்த மொத்த வசனமே இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதில் கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபல்யஅபுது, நீங்கள் வணங்குங்கள், ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தின் இறைவனாகிய அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு பசியிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உணவளித்தான், மேலும் உங்களை அச்சத்திலிருந்து அச்சம் தீர்ந்தவர்களாக பாதுகாப்பாக ஆக்கினான். இந்த இரண்டு அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா?
எண்ணி பார்த்து இதை வழங்கிய அருள்கொடையாக தந்த ரப்பை நீங்கள் ஏன் வணங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டது போலவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கக்கூடிய வகையிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அவன் எப்படி அருள்கொடையாக முகமது நபியை அனுப்பினான் என்பதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹி வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானு மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் மீது மிகப்பெரிய அருள்கொடையை பொழிந்திருக்கிறான். என்ன அருள்கொடை என்று சொன்னால், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார், அவர்களை உள்ளங்களை தஸ்கியா பரிசுத்தப்படுத்துவார், அதே போல அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். இப்படி இவர் வந்து கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக இந்த மக்கள் பகிரங்கமான வழிகட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஆவை அல்லாஹ் மிகப்பெரிய அருள்கொடையாக இந்த உம்மத்திற்கு நாம் அனுப்பினோம் என்று சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வழித்தோன்றல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் வழித்தோன்றல்கள் தான் அன்பியாக்கள், அதே போல வேதங்கள் இறக்கி வரப்பட்டன என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான், வலக்கத் அர்சல்னா நூஹன் வ இப்ராஹீம வஜஅல்னா ஃபீ துர்ரியத்திஹிமா அன்-நுபுவத வல் கிதாப் என்று சொல்லி காட்டுகிறார். இவர்களது வழித்தோன்றல்ல நமது நபித்துவத்தையும் நாம் கொடுத்தோம், வேதங்களையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் நபிமார்கள். அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது கண்ணியமிக்கவருடைய மகன், கண்ணியமிக்கவருடைய மகன், கண்ணியமிக்கவருடைய மகன், கண்ணியமானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரிசையாக அந்த பரம்பரையே நபி பரம்பரை என்பதை பார்க்கிறோம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வகையில் அகில உலகத்தை வழிகாட்டக்கூடிய இறை தூதரா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மூமின்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள்கொடை என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இது ஒரு மிக ஆழமான ஒரு தலைப்பு. பொறுமையாக இந்த திருக்குர்ஆன் வசனங்களுடைய அமைப்பு, அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து பல்வேறு படிப்பினைகளை பெற பொருத்தமாக இருந்தாலும் சுருக்கமாக ஒரு பொதுவான கருத்தை வழங்கக்கூடிய அடிப்படையிலே நம்ம இந்த ஜும்மா குத்துபாவில் சுருக்கமாக சில விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவினுடைய இன்னொரு பகுதி இறுதி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு, வயது முதிர்ந்த காலத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பிறக்கிறாங்க, அதுக்கும் பிறகு வயது முதிர்ந்த காலத்தில் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்போ அவ்வளவு காலம் குழந்தை செல்வமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக இறைவன் அவங்க பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயதான காலத்தில் அல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுக்கிறான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுக்கிறான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுக்கிறான். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன ரப்பில சமீஉ துஆ, அல்லாஹ் நிச்சயமாக துஆவை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ துஆவுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல ரப்பி ஜிஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, எனது சந்ததியினரையும் அதே மாதிரி ஆக்குவாயாக என்று கேட்கிறார்கள். அதே போல எங்களது துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போல ரப்ப நக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யக்கூமுல் ஹிசாப், யா அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பாயாக, அதே போல எங்களது பெற்றோர்களை மன்னிப்பாயாக, மூமிகள் அனைவரையும் மன்னிப்பாயாக அந்த மறுமை நாளிலே என்று தனக்கு பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் கேட்கிறார்கள். இதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிப்பட்ட முறையில் அவர் பெற்றோருக்கு கேட்ட அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல அவர்கள் கேட்டார்கள். அவர் அல்லாஹ்வுக்கு எதிரி என்பதை புரிந்து கொண்டவுடன் தனது தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டு அவர்கள் விலகி கொண்டார்கள். ஆனால் இந்த துஆவில் நமக்கு என்ன படிப்பினை என்றால், இது நம்ம கேட்கலாம். இந்த துஆவை நம்ம கேட்கலாம், ரப்ப நக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யக்கூமுல் ஹிசாப், நமக்கு நமது பெற்றோர்களுக்கு உலக மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பை தருவாயாக என்று பிரார்த்தனை செய்யலாம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மக்களவரை பாதுகாப்பாக ஆக்குவது, அவரது வழித்தோன்றலே நபித்துவத்தை கொடுப்பது, நேரு வழி காட்டுவது, பின்னாடி வரக்கூடிய இறை தூதருக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்தது. இதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅத்தின் ஃபின்னாஸி லில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக நீங்கள் பிரார்த்தித்தலை நீங்கள் மக்களை பிரகடனம் செய்யுங்கள். அவங்க பிரகடனம் செய்யும்போது யாருமே கிடையாது அந்த ஊரில், ஆனால் பிரகடனம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் விரைந்து வருவார்கள், வெகு தூரமான தொலைவில் இருந்து மெலிந்த ஒட்டைகளில் இருந்து விரைந்து மக்காவை நோக்கி தொடர்ந்து வருவார்கள். அன்று அழைத்த அழைப்பு இன்று வரைக்கும் பதிலளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அழைப்பை நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள்.
இன்று வரைக்கும் மக்கள் அதற்கு பதிலளித்து உலகின் எல்லா மூலைகளிலிருந்தும் ஒரு நகருக்கு மக்கள் வருகிறார் என்று சொன்னால் அது மக்கா தான். அந்த அழைப்பை முதலில் அழைத்த சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் பர்ருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். மிக சுருக்கமான சில செய்திகளோடு இரண்டாவது குத்துபாவை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். துவா கேட்கும் பொழுது துவா நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லை என்ற ஒரு சந்தேகமே வரக்கூடாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதி இருக்க வேண்டும். அதே போல நல்லெண்ணம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், லா தகுல் அஹதுஹும் அல்லாஹு மக்ஃபிர்லி இன் ஷிஅத அல்லாஹு மர்ஹம்னி இன் ஷிஅத உர்ஸுக்னி இன் ஷிஅத என்று நீங்கள் கேட்காதீர்கள். நீங்கள் யாராவது துவா செஞ்சீங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு பாவ மன்னிப்பை செய்வாயாக, நீ நாடினால் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, நீ நாடினால் எனக்கு ரிஸ்க் வழங்குவாயாக அப்படின்னு கேட்காதீங்க. எப்படி அல்லாஹ் நாட்டை தான் வழங்குவான். ஆனால் நீங்கள் நாடினாலும் கேட்காதீங்க. நீங்கள் உறுதியாக யா அல்லாஹ் கொடுன்னு கேட்டுருங்க. நீ நாடினால் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, கட்டாயமாக அல்லாஹ் தந்தாகணும் என்ற உறுதியோடு கேளுங்கள். அதில் கேட்குறாங்க வல் யஅஸிம் மஸ்அலதஹு, உறுதியான நம்பிக்கையோடு தந்தே தீரணும். அல்லாஹ் வேறு வழி கிடையாது, நமக்கு வேறு வழி கிடையாது, அல்லாஹ்வுக்கு இல்லை, நமக்கு வேறு வழி கிடையாது என்ற காரணத்தினால் அல்லாஹ் தந்து தான் தீரணும், நம்ம யா அல்லாஹ் நீ தந்தே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் கேளுங்க. அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது இன்னஹு யஃஅலு மா யஷா, நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியதை தான் செய்வான். ஏனென்றால் அல்லாஹ்வை யாரும் கம்பல்ஷன் படுத்த முடியாது. ஆனால் நம்ம நம்பிக்கை என்ன, நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற உறுதியாக நன்னம்பிக்கையோடு நீங்கள் கேட்க வேண்டும். இது துவா கேட்பதனுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துவா கேட்கின்ற பொழுது இதெல்லாம் முக்கியமான அம்சம் என்று கேட்கப்படுகிறது. முதல்ல உள்ளத்துக்கு பாதுகாப்பு. உள்ளத்துக்கு பாதுகாப்பின் அடிப்படை தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கையாகும். ஷிர்க் வைக்காம தௌஹீத் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையில் ஒருவன் உறுதியாக இருந்தால் உள்ளத்துக்கு பாதுகாப்பு, அதை யாரால் அசைக்க முடியாது. அதற்கு அடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலிலே நமக்கு பாதுகாப்பு தேவை. அல்லாஹ் மிகப்பெரிய அருள்கொடை என்று சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதை இன்றைக்கி நம்ம உணர்றோம். அதாவது அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு பசியிலிருந்து நம்ம உணவளித்தோம், அச்சத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்தோம். இந்த வசனத்தை எடுத்து இன்றைக்கி நம்ம உலகத்தை சுற்றிக்கூடிய பல இடத்த பாருங்கள். கசாவில் பாருங்கள், பசி கொடுமையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பசியிலிருந்து அல்லாஹ் தான் உணவளிக்க வேண்டும், இவர்களுக்கு அல்லாஹ் தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் ஈமானிய உள்ள உறுதி. அந்த உள்ளத்தில் ஒரு அச்சம் இல்லாத ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். சில வீடியோவில் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் பேசுகிறார்கள், எவ்வளவு உறுதி, இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு உறுதியா. இந்த உறுதிக்கு என்ன காரணம் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான். அந்த ஈமான் இப்படிப்பட்ட மன பாதுகாப்பான உறுதியை தரும். ஆனால் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு, வெளிப்படையாக இருக்கக்கூடிய உணவு வசதிகள், இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள்கொடைகள். இவைகளுக்கெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நமக்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், உலகில் உள்ள மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கு இந்த விஷயங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதே போல இந்த ரோஹிங்கியா பிரச்சனை இருக்கிறது. நம்ம நாட்டில் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ரிசல்ட் வரப்போகிறது. அது நமக்கு பாதுகாப்பான முறையில் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ரிசல்ட் அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் எவராலும் அதை மாற்ற முடியாது. ஆகவே நமக்கு பாதுகாப்புக்கும் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் ஈமான் இருக்கின்ற வரைக்கும் யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த அச்சத்தையும் தர முடியாது. ஆனால் வெளிப்படையில் வாழக்கூடிய சூழலுக்கு நமக்கு பாதுகாப்பு வேண்டும், சந்தோஷமான சூழல் வேண்டும், அதே போல் வளர்ச்சி இருக்க வேண்டும், அதே போல் உணவு பொருளாதார வசதி இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் மிகப்பெரிய அருள்கொடைகள். இவைகள் அனைத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதை மிகப்பெரிய அங்கீகரிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ நம்மளும் அது மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் இன்ஷா அல்லாஹ் மிகச் சிறப்பான முறையிலே மகிழ்ச்சியான முறையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியாக பிரார்த்தனை செய்வதை ஏற்றுக்கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு அப்படிப்பட்ட படிப்பினை தருகிறது என்று கூறியவனாக எனது இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.